விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதீபதே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஜூன் மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த மாதம் ஜூன் மாதம் எவ்வாறு இருக்கும், இந்த பலாபலங்கள் எவ்வாறு நம்மளுக்கு கிரகங்கள் கொடுக்க போகுது என்று எண்ணி பார்க்கும் பொழுதெல்லாம் நல்ல சுபத்துவம் வாய்ந்த தன்மை எல்லாம் நம்மக்கிட்ட காணப்படுதுங்க. இந்த மாதம் நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால், இனிமேல் கிடைக்காத கம்யூனிகேஷன் கிடைக்க போகுதுங்க. நம்மளுக்கு இனிமேல் கிடைக்காத கம்யூனிகேஷன் கிடைக்க போகுது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் வாழ்ந்துட்டாங்க அவங்க கன்னிராசிக்காரங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் வாழ்ந்துட்டாங்க. எங்களுக்கும் எதனா நடக்குமா நடக்காதா, அதுதான் அவங்களுடைய ஸ்பீச்சு. இருக்குதா இல்லையா ஒளி, இப்படி தான் விடுவாரா என்ன இறைவன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இனிமேல் அதெல்லாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளும் ஒளி என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம மேலே விழுந்து கொண்டு தான் இருக்குது. ஏன்னா உள்ளுணர்வோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது என்று. அந்த கன்னிராசிக்காரங்க இனிமேல் ஒளிரக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது. ஒவ்வொரு நாளும் ஒளிரப் போகிறாங்க நம்ம. ஏன்னா ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் இந்த மாதம் 10ஆம் தேதி ஆட்சி பெறப்போகிறார். நம்ம 10ஆம் இடத்துல ஆட்சி பெறப்போகிறார் சுவாமி. இனிமேல் ஆட்சி பெற்றாலே போதுமானதே. இது வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்திருந்தார். 10ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு ஆட்சி பெறக்கூடிய காலம். 10ஆம் தேதி நம்ம ஆட்சி பெறப்போகிறார் புதன் பகவான். 10ஆம் இடம் ஜீவனம் என்று சொல்லக்கூடிய இடமும் அதான். நம்ம தொழிலாகட்டும் எல்லா அமைப்பும் இனிமேல் நன்றாக இருக்க போகுது. ஆட்சி பெற்றாலே போதுமானது. ஆட்சியிலிருந்து நாம் வெல்ல போகிறோம். ஒவ்வொரு நாளும் வெற்றி வெற்றி என்று சொல்லக்கூடிய அதி புத்திசாலித்தனத்தை வச்சு நாம் எல்லாத்தையும் செயல்படுத்த போகிறோம். தொழிலாகட்டும், வேலையாகட்டும், வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், தொழில் மேற்படிப்பாகட்டும், இதில் முக்கியமாக நல்ல கல்வி நிறுவனங்களை நாம் போய் ஜாயின் பண்ணுறதுக்கோ, கன்னிராசிக்காரங்களுக்கு இது ஒரு ஆஃபரான காலம் சுவாமி, இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காலம் இனிமையான காலம். எதையும் சமாளிக்கும் திறமை, எந்த சூழ்நிலையிலும் வாழக்கூடிய தன்மை கன்னிராசிக்கு உண்டு. உணவே இல்லைனாலும் வாழ்வாங்க, உணவு இருந்தாலும் சாப்பிடுவாங்க. அப்படியாப்பட்ட நபர் அவங்க. என்ன மேட்டர்னே சொல்ல மாட்டாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. நம்மளுடைய கவலைகள் ஏதும் சொல்லி வெளியே சொல்ல மாட்டாங்க. மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலம் இந்த காலம். 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம் பாகிஸ்தானத்தில் குரு பகவான் வீட்டிருப்பதும், சுபத்துவம் வாய்ந்த கிரகங்களுடைய பார்வை, நேரடி பார்வையில் நம்மளுக்கு 5ஆம் இடத்தையும் சேர்ந்து பார்க்கும்போது லக்ஷ்மி கடாட்சத்தை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் ஃபில்லப் ஆக போகுதுங்க. நம்மளுக்கு இந்த மாதத்துலேருந்து எல்லாமும் தொடங்க போது. நம்மளுக்கு நல்ல முன்னேற்றம். ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நல்ல முன்னேற்றத்தை காண போகிறோம். ஏன்னா அதே இடத்துல சுக்கிர பகவானும் நம்ம 2ஆம் அதிபதியும் அவர் தான். அந்த 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 2 பேரும் சேர்ந்து ஒரு 14 தேதிக்கு அப்புறம் சூரியனோடு சேர்ந்து சொல்கிறேன், 12ஆம் அதிபதியோடு சேர்த்து சொல்கிறேன், அவரும் சேர்ந்து 10ஆம் இடத்துல வரும்பொழுது எல்லா அமைப்பும் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். தந்தை வழி சொத்துக்கள் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதிலிருந்து விடுபடக்கூடிய காலம். இந்த இடத்துல சொத்து பிரச்சனைனா ஒன்று நம்ம கன்னிராசிக்காரங்களுக்கு இது இப்போ தான் அகப்படக்கூடாது. சொத்து சார்ந்த விஷயங்களை நாம் இதுவரைக்கும் கையெடுப்பு எடுக்காமல் இருந்தால் இந்த முறை கையெடுத்து அதிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய காலமாக வரப்போகுது. அதுலேருந்து முதல்ல வெளியே வருவோங்க. பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தால் போதுங்க. நம்மளுக்கு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடணும். முதல்ல கல்வியோ, கல்வி சார்ந்த விஷயங்களோ, தொழிலோ, ஐயா வேலையே இல்லாதவங்களுக்கு இந்த ஒரு வேலை, ஒரு ஜாப் செய்ய போகிறோம். வேலை அமைப்பெல்லாம் நல்லா இருக்க போதுங்க. வேலையில் எந்த குறைபாடும் கிடையாது. ஒரு 14 தேதிக்கு அப்புறம் வேலை சார்ந்த விஷயங்களில் நாம் முன்னெடுக்கிறது எல்லாமே பெரிய முன்னேற்றம். இந்த பேச்சு வார்த்தையில் இருக்கிறாங்க, இந்த மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய, இந்த ஸ்பீச்சில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. கலைத்துறையவர்கள் ரொம்ப சிறப்பான ஒரு காலம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு. கலை அமைப்பில் வார்பவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. கலைத்துறையாகட்டும், கலை சார்ந்த விஷயங்களாகட்டும், எல்லாமே இந்த முறை நல்ல அமைப்போடு அவங்க வாழக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது என்று தான் சொல்லுவேன். நம்ம சுக்கிர பகவான் 2ஆம் அதிபதி ஆட்சி பெறுவதே ஒரு பெரிய மகத்துவம். 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று புனிதம் அடையுது. இது வரைக்கும் புனிதம் அடையாமல் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கும். குரு பகவான் இன்றைக்கி வந்தார்னா இன்றைக்கே கொடுக்க முடியாது. அவர் ஒவ்வொரு நட்சத்திரத்தை கடக்கும் பொழுதெல்லாம் தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். ஒவ்வொரு பாதமும் கடக்கணும். பொறுமையாக தான் போவார் அவர். மாத கிரகங்கள் கொடுக்க போகுதுங்க. அதுவும் இல்லாமல் 8ஆம் அதிபதி ஆட்சி பெறுவது, 8ஆம் இடத்துலேருந்து நேரடி பார்வையாக 2ஆம் இடத்தை பார்த்து நல்ல சுபத்துவம் வாய்ந்த தன்மை நம்மளுக்கு கிடைக்க போகுது. இது வரைக்கும் மறைமுகம் கடன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் கிடைக்கல. நானும் எத்தனையோ முறை போய் வந்துட்டுங்க.
லோனுக்காக நான் அலைன்னு அலைஞ்சிட்டேன். இது வரைக்கும் லோனே கிடைக்கலைங்க, என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. 1ஆம் தேதி ஆட்சி பெற்று உங்கள் தேவைகள் பூர்த்தி செய்வார். செவ்வாய் பகவானே ஆட்சி பெறுகிறார். நோய் கடன் சார்ந்த விஷயங்களில் இனிமேல் முன்னெடுக்கக்கூடிய காலம் எல்லாமே அதிலேருந்து ஸ்ட்ரெஸ்லேருந்து நாம் வெளிவர போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வெளிவந்து உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டார். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து நல்ல முன்னேற்றத்தை காணப்படும். மே மாதம் முடியறதுக்குள்ளே நம்மளுக்கு எல்லா தொந்தரவும் விலகிடுங்க ஐயா. மே மாதம் முடிஞ்ச உடனே ஜூன் மாதத்துலேருந்து நம்மளுக்கு ரிலீஃபல், அவ்வளோ தான் சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நல்ல அமைப்பு தான் சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இருக்கின்ற காலங்கள் இன்பமயமான காலமாக வாழ போகிறோம். எல்லாமே தொட்டது துலக போகுது. கெட்டது விலகக்கூடிய காலம். சுழற்தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு புதுமை பெறக்கூடிய காலம். நல்ல அமைப்பு. இந்த ஷோ செட்லாம் மாற்றுவாங்க அவங்க செட்டிங்லாம். கடையில் ஷோகே செட்லாம் மாற்றி வச்சு ரெடி பண்ணி அதெல்லாம் செட்டிங் ஆல்டேஷன்லாம் பண்ணுறது, இதெல்லாம் அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய வீடு சார்ந்த விஷயங்களில் அமைப்பை மாற்றி அமைக்கக்கூடிய காலம் இந்த மாதம். வீடு விஷயங்களில் பிரச்சனையோ வண்டி வாகனத்தில் ஏற்பட்ட பழுதுகளோ அதெல்லாம் நீக்கிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவந்து எப்பா திருப்தியாக இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப நாளாக வண்டி சேல்ஸ் ஆக மாட்டேங்குதுங்க, ரொம்ப நாள் போட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங்கில் சொல்லுவாங்க. வண்டி ஆகட்டும், ஃப்ளாட் ஆகட்டும், எதுவுமே சேல்ஸ் ஆகலைங்க, அந்த ரூபாய் வந்துச்சுன்னா எனக்கு அது ஒரு திருப்தி கிடைக்குங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அவையெல்லாம் மாறி இந்த மாதம் முழுவதும் கை கொடுக்க போகுது. வண்டி வாகனங்களாகட்டும், தொழிலாகட்டும், எல்லாமே நிலைமை மாறத்துக்கு இந்த மாதம் முதல் தேதியிலேருந்தே நம்மளுக்கு எல்லாமே ஒரு 10 தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்க போகுது சுவாமி. புதன் பகவான் இடம்பெயர்ந்து காணப்படுவதும் அவரோடு சேர்ந்து 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் இடம்பெயர்வதும் சுக்கிரன் இடம்பெயரும் போதெல்லாம் நல்ல அமைப்பு 10ஆம் இடத்துல வந்து நல்ல தொழில் வளத்தை மேலோக்கி உங்களுக்கு பெரிய உயர்வினை தந்து நல்ல தன்னம்பிக்கை வளரக்கூடிய காலமாக வரப்போது இந்த காலம். தன்னம்பிக்கை கண்டிப்பாக வரும். தன்னம்பிக்கை தான் மனுஷனுக்கு தேவையே. ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை தன்னம்பிக்கை இருந்தால்தான் நாளை பொழுது நல்லதாக இருக்குமென்று தான் எல்லா மனிதனும் தூங்கி எழுந்து கொண்டு போதெல்லாம் ஐயா இறைவா இன்றைய பொழுது நல்ல ஒரு அமைப்பை கொடு, நல்ல வேலையை கொடு, நல்ல சந்தோஷமான நிகழ்வுகளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் நாம் எழுதுகிறோம். இறைவன் நாமத்தை சொல்லுங்கள். என் நேரமும் அந்த முருகன் நாமத்தையும் அந்த நாராயணன் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி தேவி மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற போகிறீங்க சுவாமி. அந்த மகாலட்சுமி யோகம் வரக்கூடிய காலமாக இந்த காலம் திடீர் திருமண வாய்ப்புகள், திடீர் திருமணங்கள்லாம் நம்மளுக்கு நடக்க போகுதுங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கோ. திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய காலமாக வருதுங்க. வேலையில் அந்த வீட்டுக்கு போய் வர்றது, இவங்க வீட்டுக்கு பெண்ணு வீட்டுக்காருக்கு போய் வர்றது, ஆண் வீட்டுக்காரருக்கு போய் வர்றது, மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் வர்றது, இப்படி அப்படிமா நம்ம போக்குவரத்துலாம் இருக்கும். திருமண தடை, திருமண தோஷங்கள் விலகி காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் இந்த மாதம். சில விஷயங்களை கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்களில் இந்த மாதிரி திடீர் திருமண ஏற்பாடுகள்லாம் நடக்கும். நல்ல கன்னிராசிக்கு இந்த ஒரு முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலம் முதல்ல ஆரம்பமே நம்மளுக்கு நல்ல வெற்றி கொடுக்க போகுது சுவாமி. நல்ல அமைப்பினை தரப்போகுது. கன்னிராசியார் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஜூன் மாதத்திலிருந்து 30 தேதி நல்ல அமைப்போட கிரகங்கள் அமர்ந்திருப்பதும், நோய் கடன் என்று சொல்லக்கூடிய அதெல்லாம் மொத்தம் ஸ்ட்ரெஸ்லாம் குறைஞ்சிட்டு என்னென்ன பிரச்சனை நம்மளுக்கு இருக்குதோ அவையெல்லாம் மாற்றி அமைச்சிட போகிறோம். ஒவ்வொரு நாளும் மாற்றி அமைக்கக்கூடிய திட்டம்தான் நம்மளுக்கு கொடுக்க போகிறானே கண்டு இனிமேல் பாக்கியம்தான் கொடுக்க போகிறான். இனிமேல் பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரத்துக்கு 1 by 1 நம்மளுக்கு எல்லாமே வெளியெடுக்க தான் போகிறார். பெரிய வண்டி ஆகட்டும், வண்டி வாகனங்களில் ஏற்பட்ட பழுதாகட்டும், வண்டி அதாவது நிலம் விற்காமல் இருந்து பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை நாம் எதனா ஒரு இடமா கொடுத்துட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழலாம். இதெல்லாம் தேவையில்லாத விஷயத்தை அந்த இடத்துல அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்றுட்டு கிட்டவே எங்கன்னா வாங்கிட்டு நிம்மதியாக பக்கத்திலே வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்க போகிறார். நல்ல கையிருப்பு தான் சுவாமி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனிமேல் தொல்லை என்பது கிடையாது என்று சொல்லலாம். உறுதியாக சொல்லப்போனால் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தொல்லையிலிருந்து மீளக்கூடிய காலமே கண்டு இனிமேல் தொடர்ந்து வந்த வண்ண காணப்படாது. ஸ்ட்ரெஸ்லாம் குறைஞ்சிரும். முதல்ல ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சி ஃப்ரீனஸாக நாம் வாழ போகிறோம். கணக்கீடுகள் இனிமேல் நன்றாக இருக்க போகிறது. கனவுகள் மெய்ப்படக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது என்று தான் சொல்லுவேன். கல்வியோ கல்வி சார்ந்த விஷயங்களோ தொழில் சார்ந்த விஷயங்களோ மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகி போகுது. எதையும் சமாளிக்கின்ற திறமை இறைவன் நம்மளுக்கு கொடுக்க போகிறார். முதல்ல எதையும் சமாளிக்கும் திறமை கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் எதுவுமே இருக்காது. ரொம்ப கடினமான சூழ்நிலைக்கு சென்றால் கூட அதிலேருந்து மீட் எடுத்துகிட்டு வந்துருக்கு. இந்த பிஃபோர் ஆஃப்டர் த பிரேக்ன்ற மாதிரி இந்த டிவியில் கூட சொல்லுவாங்க அடிக்கடி, ஆஃப்டர் த பிரேக் அப்படின்னு. இந்த பிரேக்கப் நம்மளுக்கு கொடுக்க போகிறான் சாமி. நிம்மதியாக இதோட விடுங்கப்பா, எப்பா எனக்கு விடுங்க சாமி, நான் எங்கன்னா போயிடுறேன் அப்படின்ற கூட கொள்கையில் வாழ்ந்துட்டுருக்காங்க.
எங்கன்னா நான் சாமியாராக போயிடுறேன், எங்கன்னா குளம் கோயிலுக்கு அப்படியே போயிட்டு வாழ்க்கை வாழ்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இனிமேல் அந்த கன்னிராசிக்காரங்க ஒரு நேரம் கூட இருக்க மாட்டாங்க. இனிமேல் பழைய தன்னம்பிக்கை வந்து வேலை அமைப்பெல்லாம் நன்றாக இருக்க போகுது. வேலை சார்ந்த விஷயமோ, வேலையோ, கல்வியோ, கல்வி சார்ந்த விஷயங்களோ, கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு இது ஒரு உபாயம். இந்த காலம் இந்த கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு உபாயம். எல்லாமே நல்லா இருக்க போகுது சாமி. இனிமேல் மைனூட் அறிவு எல்லாமே நம்மளுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. கிரகங்கள் கொடுக்கக்கூடிய இடத்துல எல்லா கிரகமும் வீட்டிருக்குது. இனிமேல் கொடுக்கின்ற கிரகம் எல்லாமே கொடுத்துட்டு தான் போக போகுது உங்களுக்கு. இனிமேல் கெடுக்க போகிறதில்ல சாமி. நல்ல அமைப்போடு கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் நன்றாக இருப்பதால் ஒவ்வொரு நாளும் வெற்றி வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு நாம் எடுத்து செல்வோம். வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள், ஆஃபீஸுக்கு தேவையான உபகரணங்கள், செயல் திட்டத்தில் வியாபாரத்துக்கு தேவையான மூலதனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கையில் பெறுதல் எல்லாமே திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து நாம் பெரிய முன்னேற்றம் பார்த்து கண்டிப்பாக போவோம். இது உறுதி ஐயா. கன்னிராசி இனிமேல் இந்த மாதம் முழுவதும் நல்ல கிரகங்களினுடைய அமைப்பால் பெரிய முன்னேற்றமும், சிறு சிறு தொந்தரவுகள் இருந்தாலும் வேலையில் நல்ல டைட்டாக இருக்கும் சாமி, அதையும் சொல்லிடுறேன். வேலை பலு அதிகரிக்கும். அது இந்த மாதம் முழுவதுமே காணப்படும். ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது நேரடி பார்வையாக அவர் 2ஆம் இடத்தை பார்ப்பதாலையும் 3ஆம் இடத்தையும் பார்ப்பதால் கொஞ்சம் வேலை பலு மட்டும் கொஞ்சம் அதிகரித்து காணப்படும். ஆனால் திடீர் செல்வாக்கு என்று சொல்லக்கூடிய, திடீர் அதிர்ஷ்டங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தருவார். திடீர் செல்வமும் கிடைக்கும், கம்யூனிகேஷனும் கிடைக்கும், நல்ல அமைப்பினையும் ஏற்படுத்தி தந்து சட்டத்திட்டங்களுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுக்கு வாழ்க்கை முறையை ஓட்டி தருவார். பயப்படுற விஷயமே இல்லை சாமி. இனிமேல் கண்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு தானே கண்டு, இனிமேல் துன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பே கிடையவே கிடையாது. நம்மளுக்கு இனிமேல் கம்யூனிகேஷன் ஃபுல்லாக இருக்க போகுது சுவாமி. நல்ல அமைப்போடு நாம் வாழக்கூடிய மாதமாக முதல் மாதம் என்று சொன்னால் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் பகவான் மீனத்திலிருந்து இடம்பெயர்ந்து மேஷத்துக்கு வந்து ஆட்சி பெற்று காணப்படும் போதெல்லாம் நம்மளுக்கு சட்டத்திட்டத்தால் ஏற்பட்டு வந்த பிரச்சனையை சட்டமே நம்மளுக்கு அது ஒரு துணை நின்று இந்த நிகழ்ச்சியை மாற்றி அமைச்சு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு செயல்பாட்டு திட்டத்தை ஏற்படுத்தி தருவார். பெரியவனிலேருந்து நாம் எல்லாத்தையும் போதும், செஸ்லேருந்து நான் அனுபவிச்சதெல்லாம் போதும்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நல்ல ஒரு அமைப்போடு அந்த கன்னிராசிகாரி இனிமேல் வாழ்க்கை தரம் உயரும் என்று சொல்லுவேன். கண்டிப்பாக உயரப்போதுங்க. ஒவ்வொரு நாளும் வெற்றி வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பையும், ஒவ்வொரு நாளும் முகமலர்ச்சியோடு காணக்கூடிய அமைப்பையும் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். நம்மளுக்கு இந்த வாய்ஸில் மட்டும் கொஞ்சம் பார்த்து கொண்டு நடுங்க, வேறு ஒன்றும் இல்லை சுவாமி. வாயில் அமைப்பில் மட்டும் இறைவன் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்கள், முருகன் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். தேவையில்லாத பிரச்சனையை, தேவையில்லாத பாகியத்தை நீங்கள் தயவு செய்து செவ்வாய் பகவானுடைய பார்வைப்படுவதால் அந்த ஸ்பீச்செல்லாம் நாம் பேசக்கூடாது. அது பேசாமல் இருந்தாலே போதுமானது. துன்பங்கள் நேராத வண்ணமும் துன்பங்கள் சேராத வண்ணமும் காணப்படும். முகமலர்ச்சியோடு வாழக்கூடிய காலம் வந்துவிட்டது என்று தான் சொல்லுவேன். இந்த மாதம் முழுவதும் நல்ல பொருட்களை வாங்குவதும் நல்ல பொருட்களை விற்பதும் என்று சொல்லக்கூடிய அமைப்பும், திருப்பியும் ஒரு லேபிள் நாம் கொடுக்க போகிறோம். திரும்ப நம்ம ஒரு நல்ல பெயரை எடுத்து நல்ல ஒரு லேபிளோடு நாம் வாழக்கூடிய காலம் இது வந்துவிட்டது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த ஸ்ரீமன் நாராயணனை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.